இன்னுமா என்ன தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். நான் உங்கள் பிஹெச் சைமன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி சில லீக்ஸ் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மிகப்பெரிய கொலாப் ஜுஜுட்சு கைசன் கொலாப், அதில் வரக்கூடிய பண்டில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 21ஆம் நெக்ஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ஈவெண்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் ஸ்ட்ரைட்டாக. 21ஆம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்க்ரீனில் தெரியுறது தான் அது வந்து ஃப்ரீ ரிவார்டு. பார்த்தீங்கன்னா அந்த தொப்பி, அதில் வந்து ஒரு டிஜிமான் கேரக்டர் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டுன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஈவெண்ட்டும் வரப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்னிவல் ஃபங்க்குன்னு சொல்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எமௌண்ட்டு தான். ஆனால் அவ்வளோலாம் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு எமௌண்ட்டே கிடையாது. இது எதுக்கு கொண்டு வந்திருக்கானுங்கன்னே தெரில. ஃபேடட் வீலில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் 1000 டைமண்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எமௌண்ட் ஒர்த்தே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரில. வர வர மொக்கையான ரிவார்ட்ஸ் தான் இப்போ ஒரு மாதிரி வர மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, அப்புறம் ஒரு அவதார்னு சொல்லிட்டு இந்த 3 தான் வரப்போகுது. ஃபேடட் வீலில் 100% கன்ஃபார்ம் தான். 21ஆம் நம்மளுக்கு வந்து, அதாவது டுடே நைட் அப்டேட்டாக நம்மளுக்கு இந்த கேமில் இந்த ஈவெண்ட் வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வரப்போகுது. வெப் ஈவெண்ட்டு நினைக்கிறது. ட்ரெஷர் ஹண்ட்னு சொல்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டு தான். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஈவெண்ட்டு தான் இதுவும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் பண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு வவுச்சரு, அப்புறம் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அவதார் தான் இது எதுக்குன்னு தெரில. இதுவும் இப்போ திடீர்னு நடுவில் கேமில் திணிச்சிருக்கானுங்க, எதுக்குன்னே தெரில. ஸ்க்ரீனில் தெரில. இந்த பண்டில் தான் நமக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. நாளைக்கு மேபி வரலாம். இது வந்து அவ்வளோ ஒர்த்தா என்னெல்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு ஏன் இதை கொண்டு வரானுங்கன்னே முதல்ல எனக்கு தெரியல. கேம் ஃபைலில் திடீர்னு ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து இதையும் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க, பேனரையும். ஏன்னே தெரில. ஸோ இதுவும் ஃப்ரீயாக தான் இருக்கும் மேபி. இதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணி உங்கள் ஐடியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷோலேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ரிங் மாஸ்டர்னு சொல்கிற இந்த அரைவல் அனிமேஷன் வந்து வரப்போகுது. ஆனால் நம்ம சர்வர் கிடையாது, இந்தியன் சர்வருக்கு கிடையாது. இந்தோனேஷியா சர்வரும் பங்களாதேஷ் சர்வருக்கு மட்டும் இது கொண்டு வராங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் வருது. ஆனால் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னே தெரில. நம்மளுக்கு வந்து இனிமேல் தான் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், ஷோலாட் ஈவெண்ட்டு. ஸோ மேபி இது நம்மளுக்கு கிடையாதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சோலாட் ஈவெண்ட்லேயே ஒரு ரிங் ஈவெண்ட் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இதுவுமே இந்தோனேஷியா சர்வருக்கும் பங்களாதேஷ் சர்வருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொண்டு வர போகிறாங்க. நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த கொலாப், இந்த ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, இந்த டிஜிமான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் தெரிகிற இதே ரிவார்ட்ஸ் தான் இந்தியன் சர்வருக்கும் வரும். பட் ஆனால் அது மேபி இந்த மந்த் லாஸ்ட்டில் வரலாம், டிஜிமான் கொலாப் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு சின்ன கிளிப்பு தான் நான் இப்போ வந்து என்னோடய வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வரும் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுவுமே ஒர்த்தான ரிவார்டு அப்படின்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் அந்த அனிமி பார்க்கல, ஸோ எனக்கு தெரியாது. பார்த்து யாராவது இதை பற்றி எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ரிவார்டும் கொடுக்க போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மேல் பண்டில் தான். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்தியன் சர்வருக்கு. இது எவ்வளோ ஒர்த்தான பண்டில், இது என்ன அனிமினே வந்து எனக்கு தெரியாது, இது என்ன கேரக்டர்னு தெரியாது. இது தெரிஞ்சவங்க வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சோலாட் ஈவெண்ட்டில் வரப்போகிற ஐட்டம்ஸு. ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் அந்த பராங்கு, அப்புறம் வந்து ஒரு டிக்கெட்டு, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் நம்மளுக்கு கேமில் வரப்போகுது. இது டேகர் ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் சோலாட் ஈவெண்ட்டுக்கு. மேபி அதையும் ஈவெண்ட் வரும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜுஜுட்சு கைசனுக்கு ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பண்டில்ஸோட அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்குது, என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஆனால் லீக்ஸ் தான். இன்னும் அஃபிஷியல் வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ கிடச்சிருக்கிற லீக்ஸில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளிப்ஸ் மாதிரி போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கோஜோ பண்டில் மேபி வரலாம் ரிங் ஈவெண்ட்டில். ஸ்கின்னில் தெரிகிற இது இந்த அவதார் அப்படின்னு சொல்லி இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின்னும் வரப்போகுது. 2 ஃபிஸ்ட்டுக்கு ஸ்கின்னு வரப்போகுது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின்னு. இது வந்து இந்த யூஜி யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கர்ஸ்ட் எனர்ஜின்னு சொல்லிட்டு, இம்பேக்ட்னு சொல்லிட்டு இந்த ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின்னும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ஸ்ட் எனர்ஜி
ரிஜெக்ஷன் சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின்னை விட போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று உண்டு. நம்ம வந்து கில் அனிமேஷன் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து ஃபிஸ்ட்டுக்கு ஒன்று வரப்போகுது. நம்ம வந்து இந்த அதையும் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஸ்லிப்பர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செஞ்சு வச்சுருக்கானுங்க. இதுதான் மேபி கன்ஃபார்ம் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு வந்து படிச்சிடும். நான் அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த லீக்ஸை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு கொலாபரேஷன் வந்து ஜான்வரியில் கன்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிஸ்ட்டுக்கான அனிமேஷன் பார்த்திங்கன்னா மேபி இந்த மாதிரி வரலான்னு நினைக்கிறேன். நம்ம கில் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் வரும்ல, அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இட்டோட்டோரியை வச்சு நம்மளுக்கு வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய இது கிடச்சிருக்கு அப்டேட்ஸு. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் நிறைய லுக் சேஞ்சர் எமௌண்ட்டும் மேபி வரலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.